திமுகவுடன் பாமக இணைந்தால் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பாமகவுக்கும் விசிகாவுக்குமான உறவு முடிந்த முடிவு தானா? அதுல இனிமே அடுத்த தொடக்கமே இல்லையா? நாங்க அதை ரொம்ப ஆழமா விரிவா சிந்திச்சு தான் அந்த முடிவு எடுத்துட்டோம். நாங்க வன்னியர் சமூகத்துக்கு எதிரானவர்கள் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சி வன்னியர்களையும் தங்களுக்கு சாதகமா தங்களுடைய கட்சியின் நலனுக்காக பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். தலித்துகளுக்கு எதிரான வெறுப்பு அரசியல சோசியல் இன்ஜினியரிங் பேர்ல கையில் எடுத்தாங்க. முதல்ல இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது தலித்துகள் பாதிக்கப்பட்டாங்க, குடிசைகளை கொடுத்தாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா? எத்தனை பிரச்சனை நடந்துச்சு. சரி, அது நடந்தது. நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருப்போம்னு ஒருதாய் மக்கள் மாநாடு நடத்தினார். ஒருதாய் மக்கள் மாநாடு நடத்தின முதல் தலித் அல்லாத தலைவர் மருத்துவர் ராமதாஸ். அதுக்கு முன்னால் நடந்த வன்முறையை விடுங்க. அந்த வன்முறையினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய வேண்டிய, மருந்திட வேண்டிய ஒரு செயல் திட்டமா இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ணுமா இல்லையா? உழைக்கிற மக்கள் தானே, பாட்டாளி மக்கள் தானே, சமூக நல்லிணக்கத்தை பேரணுமா இல்லையா? நான் எப்படி உங்களுக்கு எதிரியா இருக்க முடியும்? நான் எந்த இடத்துல உங்களுக்கு எதிராக பேசியிருக்கிறேன்? நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. நான் தான் இங்க நடக்கிற சாதி மறுப்பு திருமணங்களுக்கு காரணம்னு சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு இட்டுக்கட்டி பேசி ஒரு அவதூறு அது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அதிமுக பாஜக கூட்டணியில நீடிக்கிறதுக்கு திரு ராமதாஸுக்கு விருப்பம் இல்லை, விஜயோடு போவதற்கும் மனசு ஒப்பல. திமுக கூட்டணியில இடம் பிடிக்கணும்னா திருமாவளவன் என்ன நினைச்சுப்பாரோ அப்படின்னு ஒரு சங்கடம் இருப்பதாக தான் சமீபத்திலலாம் பேசப்பட்டது. நான் யாருக்கும் இடையரா இருக்க மாட்டேன், நான் யாருக்கும் நெருக்கடி தர மாட்டேன், நான் யாருக்கும் நிர்பந்தம் தர மாட்டேன். அது அவங்க எடுக்கிற முடிவுகள். திமுகவும் பாமகவுக்கும் இடையில அப்படி ஒரு நல்லிணக்கம் இருந்து அப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்கன்னா அந்த முடிவுக்குள்ள நான் இடையில தலையிட. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. எங்களுக்கு ஜெயிக்கிறது தோக்கிறத பத்தி பிரச்சனையே கிடையாது. நாங்க எங்களுக்கான பிரின்சிபல் என்னவோ அதுக்காக தான் நாங்க களத்தில் நிக்கிறோம். இந்த தேர்தலில் நாங்க இப்ப 4 பேர் இருக்கிறோம், அடுத்த தேர்தலில் ஒண்ணுமே இல்லைன்னா அதை பத்தி நாங்க கவலைப்பட போறது இல்லை. நான் எப்படி தப்பிக்க போறனோ? போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்க வாங்க.